நாம் தமிழர் பக்கம் போவானு நினைச்சேன். இன்னொரு போகும்போது சில வார்த்தை சொன்னாருங்க. ஏன்னா நம்ம நாகரிகத்தை கடைபிடிக்கணும். இதே பிரச்சனையில அந்த நாம் தமிழர்ல யார் மன்னிப்பு கேட்டா இப்ப முதானத்து புதுசா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கவனம் வச்சு பேசணும்னு அண்ணன் கார்த்திகேயன் வந்து நான் ரொம்ப தெளிவா கேட்டுக்கிறேன். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. தொட்டவனே நான் விட்டதே இல்ல. முதல்ல நாம் தமிழ் கட்சியில இருந்து ஏதாவது ஒரு விவாதத்துக்கு போயிட்டு நம்ம விவாதங்களை வைக்கிறோம் அப்படின்னாக்க வாதங்களை வைக்கிறோம்னாக்க தர்க்க ரீதியாக என்ன பேசப்பட்டிருக்கிறதோ அதுல இருந்து தான் நம்ம வாதங்களை வைப்போம். விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் அதுல இருந்து நம்ம வந்து வாதங்களை வைப்போம். ஆனா இந்த ரமலான் மாதத்தில் எப்படி வாய் பூசாமல் பொய்யான கருத்துக்களை பரப்பி கொண்டு போக முடியுதுன்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியல. ஒரே ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும் சொல்லட்டும், அதை காமிக்கட்டும். நான் கட்சியை விட்டா போறேன். இன்னைக்கு தேதியில அப்படியே துண்டு எடுத்து போட்டு கட்சியை விட்டு போறேன். நாம் தமிழ் கட்சியில என்னைக்காவது ஒரு இடத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்ம போட்டு காட்டுங்க எது முருகனை வழிபடணும்னு சொன்னீங்களா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும்னு அண்ணன் சீமான் சொன்னதாக சொன்னீங்களா? எடுத்துக்காட்டுங்க கட்சி விட்டு போறாங்க. பொய் சாத்தாடி பிள்ளைகள் சொன்னாரு. யாரு சொன்னாரு? இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சொன்னாரா இல்ல திமுக நிக்கிறவன சொன்னாரா? இந்த ஊழல்வாதிகளை இந்த கொள்ளையடிக்கிறவன இது எல்லாத்தையும் பண்ண முடியவன சாத்தாடி பிள்ளைன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு. அதற்கு பிறகு அதுக்கான விளக்கங்களை எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. பாஜக ஓட்டு கேட்டாங்க. பாஜகவுக்கு எந்த இடத்துல ஓட்டு கேட்டாங்க? அங்கே தமிழரசன் என்ற ஒரு தமிழன் நின்னாரு. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலரா கூட தமிழனுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற இடத்துல தமிழனுக்காக போய் நின்னாரு, குரல் கொடுத்தாரு. அதனால அந்த சீமான் அந்த மேடையில வாக்கு கேட்டாரு. வாக்கு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய அத்தனை கொடிகளையும் இறக்க சொல்லிட்டு தான் வாக்கு கேட்டாரு. அது முதல்ல என்ன நடக்குதுங்கிற காலத்துல தெரிஞ்சுக்கோங்க. பழனி பாபா அவர்கள் பேசினாரு அப்படின்னாரு. பழனி பாபா திமுக பத்தி என்னெல்லாம் பேசினாருங்கிறத சொன்னாக்க உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நீங்க முட்டு கொடுக்கிற பெரியாரு இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போட்டு கூட சொல்ல பாஜக சொல்ற மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு போனாரு. நீங்க அதுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறீங்க. இஸ்லாமியர்களுக்கு சொல்றீங்க முருகன் வழிபாட்டு நாங்க எடுத்தோம். யாரையும் படிக்க கூடாது, ஆடு மாடு ஒரு இடத்துல காட்டுங்க. ஒரே ஒரு இடத்துல படிக்க கூடாது என்று நாம் தமிழ் கட்சி சொல்லி இருக்கிறதா கட்சி விட்டு போறேன்னா பொய்யா சொல்ல வேண்டிய இஸ்லாமிய கொண்டு ரமலான் மாதத்துல எப்படி உங்களுக்கு வாய்ப்பு போய் சொல்ல முடியுது? அனைவருக்கும் கல்வி, அத்தனை பேருக்கும் இலவசமாக கல்வி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இதை சொல்றது நாம் தமிழ் கட்சி. சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியுமா? கல்வியை இலவசமாக அத்தனை பேருக்கும் தரமாக கொடுப்போம். மருத்துவத்தை இலவசமாக அத்தனை பேருக்கு தரமாக கொடுப்போம். எம்எல்ஏ பிள்ளையா இருந்தாலும் சரி, எம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி, அமைச்சர் பிள்ளையா இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில படிக்கிறோம், உத்தரவு பண்ணுவோம். சொன்னது நாம் தமிழ் கட்சி. எதற்காக? அனைவருக்கும் தரமான கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக.